மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நாம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இதை ஆன்லைன் வழியாக கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். கர்த்தருடைய இரக்கமும் அன்பும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நீதிமொழிகள் 13 நாம் 19 கடந்த நாளிலே வடித்தோம். இந்த நாளிலே நாம் 20 அந்த அதிகாரம் முடிய நாம் வாசி கேட்போம். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடைக்காமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்கனுடைய வயிறோ பசித்திருக்கும். சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான் என்ற ஒரு பகுதியை நாம் முன்னமே நாம் படிச்சிருக்கிறோம். நாம் அது முழுவதுமாக ஏற்கனவே நம்ம ஒரு சில வசனங்களுக்காக நாம் படிச்சிட்டோம். இப்போது ஓரலாக நாம் படிக்க போறோம். இப்போ ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் 20ஆம் வசனம். இப்பொழுது ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். இந்த நீதிமொழியானது மிகவும் நம்ம நாசம் அடையாதபடி கவனிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது செய்வதற்கு இது ஒரு கடினமான காரியம் என்று நாம் நினைத்து விட முடியாது. ஆனால் நாம் தெரிந்தெடுக்கிற சந்தர்ப்பமானது மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் யாரோட சஞ்சரிக்கிறோம் அப்படி நாம் பார்க்க வேண்டியது அவசியம். நம்ம தெரிந்தெடுத்துக் கொள்றதுதான் ரொம்ப முக்கியம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம எதை தெரிந்தெடுத்துக் கொள்கிறோமோ அதற்கு கீழாக நம்ம அடிமை ஆயிடுவோம். ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்ப நாம தான் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நாம தேர்ந்தெடுக்கிற சந்தர்ப்பமானது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஒன்று அழிவின் பாதையில போகும், இல்லைன்னா அது நீதியின் பாதையில போகும். சில மக்கள் யாரெல்லாம் தங்களோடு கூட இருக்கிறார்களோ இவர்களும் அவர்களோடு கூட இருக்க விரும்புவார்கள். அப்போ நம்ம இந்த அழிவுள்ள உதடுகள் இல்லாத மக்களை நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவங்களை விட்டு நம்ம விலகி போயிடணும். இந்த 20ஆம் வசனம் கடைசி பாகம் உண்மையாக இருக்கு. ஏன்னா மூடனோட தோழனோ நாசமடைவான் என்ற பாகத்தை நம்ம வாசிக்கிறோம். மூடருக்கு அருகில் இருந்து கொண்டு அதற்காக நாம் தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. யார் மூடன், யார் ஞானி என்று நாம் நிதானித்து பார்க்க அறியாதவங்களா இருந்தா நம்ம குழந்தைகளா இருக்கிறோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. யாரு மூடன், யாரு ஞானி, யாரு தேவ பயம் உள்ளவங்க, யாரு தேவ பயம் இல்லாதவங்க அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளணும். முதலாவது அறிந்து கொண்டாதான் முடியும். இல்லைன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் குழந்தைகளாவே நாம் இருப்போம்னா, அதாவது வளர்ச்சி அடையாத நிலையில குழந்தை பருவத்திலே நம்ம காணப்படுவோம் என்றால் பலவிதமான தந்திரமாகிய காட்டுல நம்ம அடைபடுவோம். நீதிமொழிகள் 4:14. நீதிமொழிகள் எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். அப்ப நம்ம குழந்தைகளாவே தொடர்ந்து இருப்போம் என்றால் நாம தந்திரமான
மனிதனுடைய சூதான வஞ்சிக்கிற ஏதுவான அந்த போதகத்துல அடிபடக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ஆகையினால நாம யாரோட சஞ்சரிக்கிறோம், யாரோட பேசுறோம் அப்படின்றது நம்ம கவனமா கவனிக்கணும். மூடனுக்கு தோழனோ நாசமடைவான் என்ற பொழுது மூடர் யாரு, ஞானி யாரு, நம்முடைய மனசாட்சி சொல்லும். நம்ம பார்க்கும்போது சொல்லும், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்க ஞானியா இருப்பாங்க, தேவனுடைய வார்த்தையின் விசுவாசிக்காதவங்க மூடர்களா இருப்பாங்க. அவங்கள விட்டு நம்ம விலகி இருக்கணும். சங்கீதம் 119:63. சங்கீதம் 119:63. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். அப்ப நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவரோடு நம்ம தோழமா வச்சுக்கணும். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தை சொன்ன உடனே ஆமா என்று ஒத்துக்கொள்றாங்களோ, நமக்கு அது துன்பமா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம். ஆனா நம்ம பயந்து அதை ஒத்துக்கொண்டோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நம்ம தோழமை பண்ணோம்னா அப்படிப்பட்ட மக்களை நாம தெரிந்து கொள்ளணும். தாவீது கூட தனக்கு தோழர்களை இப்படிதான் தெரிந்து கொண்டிருக்கார். கர்த்தருக்கு பயந்தவர்களை தெரிந்து கொண்டார். அப்போ நம்ம யாரோட சஞ்சரிக்கிறோம் என்பதை நம்ம கவனமா கவனிக்கணும். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய அன்புள்ளவர்களா இருப்பவங்க அவர் கண்டுபிடிச்சிட்டார். அவங்களோடு இருப்பதையே அவர் தெரிந்து கொண்டார். மல்கியா 3:16 படிங்க. கர்த்தருக்கு பயந்தவங்க என்ன பேசிக்கிறாங்க. இது இயேசு மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வி கவனிங்க. நம்ம யாரோடு சஞ்சரிக்கிறோம் அப்படின்றது நம்முடைய பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வாங்க. யாரு கவனித்து கேட்கிறாருன்னா கர்த்தர் இதை கவனித்து கேட்பார். அதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளோட நாம தோழமை வைத்திருக்கணும். தேவனுக்கு பயந்து பேசுகிற பிள்ளைகளோட நம்ம தோழமை வச்சுக்கணும். அப்ப தேவனுக்கு பயந்து பேசுற பிள்ளைகள் தேவனுடைய கற்பனைகளை பேசுவாங்க. தேவனுடைய கற்பனைகள் சொன்ன உடனே பயப்படுவாங்க. ஓ, தேவன் சொல்லியிருக்காரா அப்படின்னு ஒரு பெரிய பயம் அவங்களுக்குள்ள வரும். அப்ப அப்படிப்பட்ட மக்களோட நம்ம தோழமை வைத்துக் கொள்வதை பார்க்கணும். பாருங்க, இது சபையானது ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னதாக எழுதப்பட்டது. அப்படி சபை ஒண்ணு கிடையாது. அப்போ இது இந்த காரியத்தை நம்ம பேசிக்கொள்கிற காரியமானது யார் ஞானி, யாரு மூடன்லாம், யாரோட தோழமை வச்சுக்கணும், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சொல்லுது. நீதிமொழிகள் 15:7. ஏன் ஞானிகளோட நம்ம சஞ்சரிக்கணும்? ஏன் இந்த பயந்தவர்களோட சஞ்சரிக்கணும்? ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும். நம்ம ஏற்கனவே இதை கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். இப்ப மூடரின் இருதயமும் அப்படி அல்ல. அப்ப அறிவு சம்பந்தமான வார்த்தைகளை ஞானிகள்கிட்ட தான் நீங்க கேட்க முடியும். அதனால நம்ம அறிவு சார்ந்த மக்களோட, தேவனுக்கு பயந்தவங்களோட அதிகமா நாம பேசணும். கடிந்து கொள்ளுதல் ஜீவனை கொடுக்கும். நீதிமொழிகள் 15:31. நீதிமொழிகள் 15:31. ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானியிடத்தே தங்கும். இப்போ கடிந்து கொள்ளுதல் என்பது நமக்கு சாதாரண கடிந்து கொள்ளுதல் அல்லது ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல். இது நீ கடிந்து கொள்ளும் போது யாரெல்லாம் உங்களை கேட்டு ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க ஞானிகள். யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ அது கொஞ்சம் நீ கவனமா இருக்கணும். அப்ப நம்ம ஒருவர் கடிந்து கொள்வது நலமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நல்லது. தேவனுடைய வார்த்தையை சொல்லி கடிந்து கொள்ளணும். அவங்கதான் ஞானிங்க. தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி எப்படி கடிந்து கொள்வது என்பதை யார் அறிந்திருக்கிறாங்க? யாருடைய உதடுகள் அறிவை பேசுகிறதோ அவர்கள் தான் அறிந்திருக்கிறாங்க. அப்ப நீதிமொழிகள் 18:15 கூட படிங்க.
நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழிக்கும், பலவான்கள் நடுவே சிக்கருக்கும். இப்ப நான் தவறா சொல்லிட்டேன்னா, புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும் ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ ஞானியின் செவி யாருக்கெல்லாம் இருக்கோ அறிவுள்ள வார்த்தையை அவங்க தேடுவாங்க. புத்திமான் அல்லது ஞானி ஞானியோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அவனுக்கு அதிகமான அறிவு இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புவான். ஒருவன் அறிவான வார்த்தைகளை பேசவில்லை என்றால் அவனுடைய அறிவை பெற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. நம்ம அதன் மூலமா கண்டுபிடிக்கணும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 21:11. பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான், ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். அப்போ பரியாசக்காரனை தண்டிக்கிற பொழுது பேதை ஞானியாயிருவாரு, ஞானவான் போதிக்கும் பொழுது அறிவாயிடுவாரு. அப்ப யாருக்கு நம்ம போதிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஞானவான்களுக்கு தான் போதிக்க முடியும். அப்போ எப்போது அவன் ஞானம் அடைவான்னா பரியாசக்காரனை தண்டிக்கிற போது, புத்தி சொல்லும் பொழுது, போதிக்கும் போது அவன் அறிவு அவனுக்கு வந்துடும். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 4:5. அப்ப ஞானிகள்னா எங்க இருப்பாங்க? அவங்க ஞானிகள்னா எங்க இருப்பாங்க? ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். மூடரின் நகைப்பு பானையின் கீழ் எரிகிற முள்ளுகளின் படபடப்பை போலிருக்கும், இதுவும் மாயையே. சரி, அப்போ ஞானிகள் எப்பவுமே எதை விரும்புவாங்கன்னா முகதுக்கத்தினால சீர்படுவதை அவங்க விரும்புறாங்க. மூடர் எதை விரும்புறாங்கன்னா ஒரு களிப்பான ஒரு தமாசான பகுதியவும் ஒரு கேலி கிண்டல் பேசுகிறதையும் தன்னுடைய மாம்சத்தினுடைய களிப்பையும் அவங்க விரும்புறாங்க. ஆனா தேவன் எது நல்லதுன்றாரு? ஒரு மூடரின் பாட்டை கேட்பதை விட ஒரு ஞானியின் கடிந்து கொள்வதை கேட்பது நல்லது. துக்கமாக இருக்கக்கூடிய மக்களை தான் அவங்க விரும்புவாங்க. அப்போ நாம துக்கப்படுவது நல்லது. சில நேரங்களில் நம்ம கடிந்து கொள்றோம், தவறு பண்ணிட்டோம், அப்ப நம்மளை கடிந்து கொண்டாங்கன்னா நம்ம துக்கமா இருந்தா நல்லதுதான், அது சீர்படும். ஆனா உலகம் எதை தெரிந்து கொள்ளுன்னு பாத்தீங்கன்னா, துக்க விட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக அவங்க களிப்பாதான் இருக்க விரும்புவாங்க. ஏன்னா அறிவை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அவங்க பெற்றுக்கொள்றதில்லை. ஆகையினால இந்த நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் கடைசி பகுதி 20ஆம் வசனத்துல மூடருக்கு தோழனோ நாசமடைவான் என்று ஒரு வார்த்தை இருக்கிறத பார்க்கலாம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா ஞானம் பேசுது, அங்கே கூட சில கருத்துக்களை சொல்றாரு. இதுதான் ஞானத்தினுடைய உற்சாகமாக இருக்கும். 5 முதல் 9 வசனங்கள் படிங்க. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள், பேதைமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. பரியாசக்காரனை கடிந்து கொள்கிறவன் லட்சை அடைகிறான், துன்மார்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான், ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான், நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். சரி, அப்போ தேவன் ரொம்ப தெளிவாதான் சொல்றார். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள், பேதமையை விட்டு விலகுங்கள். பேதைன்னா உங்களை ஏமாத்திடுவாங்க. இந்த மாதிரி குழந்தைகளா இருக்கிற மக்களை தான் ஏமாத்துவாங்க. யாரு எதுலையும் கொடுத்து ஏமாத்துவாங்க. அந்த என்ன குழந்தைகளை எப்படி ஏமாத்த முடியும்? நம்ம என்ன விரும்புறாங்களோ குழந்தைங்க, அதை கொடுத்து நம்ம ஏமாத்த முடியும். அது அவங்களுக்கு தேவையா இருக்கு, ஆனா ஏமாத்தலாம். ஆனா நம்ம அதை விரும்புறதை காட்டிலும் அவர் என்ன நமக்கு கர்த்தர் கொடுக்கிறாரோ அதை நம்ம விரும்பணும். பேதமையை விட்டு விலகணும், அப்பொழுதுதான் பிழைப்போம். புத்தியின் வழியில் நடவுங்கள் என்று விளம்புகிறது. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சியடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான் சொல்றார். அப்ப நம்ம இந்த பேதமையை விட்டு விலகுவதற்காக ஞானத்தின் வார்த்தைகளை நம்ம அதிகமா கேட்கணும்.
அப்போ ஞானத்தின் வார்த்தைகளை கேட்கும் போதுதான் நமக்கு அதிகமான பேதமை விலக முடியும். நம்முடைய ஞானத்தை நாம பயன்படுத்தணும். கண்டிக்கிறத நம்ம கேட்கணும். தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது, அறிவான வார்த்தை சொல்லும் போது நாம எடுத்துக்கணும். அப்போ மூடனுடைய பேச்சுகளை நாம கேட்க கூடாது. அப்படி என்றால் ஒரே நிவாரணம் என்ன? அவங்களை விட்டு நம்ம விலகியே இருக்கணும். இந்த மாதிரி மூடருக்கு தோழனோ பிள்ளைகளாக நாம இருக்கணும். அப்போ நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் இப்பொழுது 21ஆம் வசனத்துக்கு நாம் போறோம். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். சரி, அப்போ பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கு நன்மை பயனாக வரும். தேவனானவர் இதை இவ்விதமாகத்தான் அமைத்து வைத்திருக்கிறார். இது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையாக சம்பவிக்காதுங்க. தேவனானவர் தீவினைகளை பாவிகள் தொடரும்படி செய்யணும். அவர் தான் செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக தம்முடைய துன்மார்க்கர்களை தம்முடைய பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பயனாக வரும். தேவனானவர் இதை இவ்விதமாக தான் சொல்லணும். கண்டிப்பா தேவன் யாருக்கு தம்முடைய வார்த்தைகளை சொல்றார்? பெருமையானவங்களுக்கா அல்லது தாழ்மையா இருக்கிறவங்களுக்கா? யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தாழ்மையா எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவருடைய வார்த்தையை சொல்றார். அப்போ நம்ம தாழ்மையா இருந்தா மட்டும்தான் அந்த நீதிமான்களுக்கு நன்மை பயனாக வரும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படிங்க. இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். சரி, அப்ப நீதிமான் பலனாக பெறுவாரு. நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். நீதிமானுக்கு எப்போது சரி கட்டப்படும்? அப்ப இந்த பூமியில் தானே. பூமியில் சரி கட்டப்படுமே அப்படின்னு சொல்றார். பாருங்க, நம்ம எவ்வளவு அதிகமாக நீதிமான்களாக இருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக தேவன் நம்மிடத்தில் கிரியை நடப்பிக்கிறார். நமக்கு எவ்வளவு அதிகமாக நீதிமான்களாக இருக்கிறோமோ அவ்வளவு அதிகமான அறிவையும் புத்தியும் நமக்கு தந்துகிட்டே இருக்காரு. அப்ப மெய்ஞானத்தை வைத்திருக்கார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. அந்த ஞானத்தை அசட்ட பண்ணோம்னா நமக்கு என்ன நடக்கும்? திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். சரி, அப்போ திருவசனத்தை தேவனுடைய வார்த்தையை சொல்லி நாம ஒருவரை சீர்திருத்தும் போது அது நம்ம அவமதிக்க கூடாதுங்க. ஆனா பயந்துன்னா பலன் கிடைக்கும் கண்டிப்பா. பாருங்க, அப்ப தேவனுடைய கட்டளைக்கு நம்ம பயப்படுகிற பிள்ளைகளாக இல்லைன்னா இந்த பூமியில நமக்கு பலன் அளிக்கப்படும் சொல்றார். சில காரியங்கள் நம்முடைய பின்னாடியே வரும், சில காரியங்கள் நமக்கு முந்திக் கொள்ளும். ஏன்னா நம்ம 1 தீமோத்தேயுல பார்த்தோம்னா ஒரு வார்த்தை இவ்வாறு இருக்கிறது. 1 தீமோத்தேயு 5ஆவது அதிகாரம் 24வது வசனம். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்போ நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும்னா அந்த நாள் வரைக்கும் இல்லாம பூமியிலே நமக்கு சரி கட்டப்பட்டோம். ஆகையினால் நம்ம எது தேவனுடைய கற்பனைகளை அவமதிக்கிற காரியங்களை செய்யக்கூடாது. நம்ம ஒருவரை கடிந்து கொள்ளும் போது இந்த வசனத்தின்படி நீங்க தவறு செய்றீங்க அப்படின்னு சுட்டி காட்டணும். அத நம்ம சாந்தமா சொல்லணும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம அந்த மக்களை நம்ம சீர்திருத்த நினைக்கிற பொழுது நாம பெருமையா நம்ம சொல்லக்கூடாது. நாம அவங்களை சீர்திருத்துவதற்காக அதை நம்ம ஆவிக்குரியவங்களாகிய நாம சாந்தத்தோட சொல்லணும். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அப்போ சாந்தமுள்ள, தீமை செய்யாம நம்ம கவனமா அவங்களை கேட்கிற அளவுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவங்கள சுட்டி காட்டணும். அப்படின்னா அப்படி சுட்டி காட்டும் போது கிறிஸ்துவனுடைய இருதயத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வந்துருவார், ரூபிப்பார்.
நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாம எப்படி செய்யறோமோ அது நமக்கு கிடைக்கும் பாருங்க. நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இது நாம எப்படி பொருத்தி பார்க்கிறோம்னா, நாம எப்படி கொடுக்கிறோமோ அவங்களுக்கு நமக்கும் அப்படியே கொடுப்பார். நம்ம கொடுக்கும் போது அந்த ஆத்துமா மேல இரக்கமா இருந்து அந்த ஆத்துமாவை மீட்கணும் அப்படின்றது நாம நீதிமானா நம்மளை காட்டாம நாமளும் ஒரு நாள்ல பாவியா இருந்தோம், அவங்களையும் நம்ம மனமாற்றணும் அப்படின்னு நினைத்து நம்ம இரக்கமா அவங்களுக்கு நம்ம வேலை செய்யணும். இரக்கமா செய்யும் போதுதான் தேவன் நம்ம பிரியமா இருப்பாரு, திரும்ப நம்ம கொடுப்பார். அப்ப கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு நிமித்தமாக நம்ம கொடுக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். எனக்கு கொடுத்திருக்காரு, நான் அவங்களுக்கு என்ன செய்யணும்? தயவா கொடுக்கணும். அப்ப தேவன் அவனுடைய கடனை திரும்ப செலுத்துவாரான்னு கேட்டீங்கன்னா கேள்வி இல்லை, நிச்சயமாக. ஒருவேளை நம்ம அவர்களுக்கு பணம் கொடுக்கலாம் பாருங்க, திருப்பி செலுத்தும் போது ஞானத்தையும் அறிவையும் கொண்டு எனக்கு பலனாக தேவன் தருவார். இல்ல நம்ம அதுவே வேணும்னா எந்த விதையில எந்த வகையில விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு பலனாக கிடைக்கும். நித்திய காரியங்களை விரும்புகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். பூமிக்குரிய பலன் வேணும் எனக்கு நினைக்க கூடாதுங்க, ஆவிக்குரிய பலன் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நமக்கு விரோதியா இருந்தாலும் கூட அவங்களுக்கு நாம கவனமா செய்ய வேண்டிய வேலைன்னு இருக்குது. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21, 22. ஒருவேளை நமக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா செஞ்சு ஆகணும், தேவனுடைய கட்டளை. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21, 22. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். நீதிமொழிகள் படிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21, 22. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். இதே வசனங்களை நாம வேற எங்கேயும் வாசிக்கிறதாக உங்களுக்கு நினைவு இருக்குதுங்க? எங்க வாசிக்கிறோம்? ரோமர் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ நமக்கு பிடிக்கலனா கூட நாம அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணும், கொடுத்து அவங்களுக்கு நம்ம நேசிக்கணும். நேசிக்கும் பொழுதுதான் அவங்க தலையில அக்னி தலையில தேவனுக்கு ஊச்சிருவாராம. அதனால அவங்களை பழிவாங்கவோ அற்பமா என்னவோ நம்ம கூடாது. அவர்களுக்கு நம்ம சாந்தமாய் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கணும். அப்போ நமக்கு வாக்குத்தத்தம் என்ன? சத்துருவுக்கும் போஜனம் கொடுத்தால் நமக்கு பலன் கொடுப்பார். நமக்கு பிடிக்காதவங்களுக்கும் வசனம் சொல்லும். ஒரு பூமிக்குரிய சாப்பாடும் கொடுப்போம், தண்ணியும் கொடுப்போம். ஆனா நமக்கு பிடிக்கலைன்னாலும் அவங்களுக்கு கேட்டா வசனத்தை நம்ம கொடுப்போம். அப்ப தேவன் நமக்கு பலன் கண்டிப்பா தருவார். இப்பொழுது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். சரி, ரெண்டு காரியம் இருக்கு. ஒண்ணு, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வச்சு போறார். பிள்ளைகள்னா பிள்ளைகளின் பிள்ளைகள் யாரு? பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் பேர குழந்தைகள். புத்திர பௌத்திரமாய் என்று ஒரு பத்திரத்தில் எழுதுவாங்க பாருங்க. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொந்தத்தை வைத்து போறான்னா, ஒருவேளை சொத்து சேர்த்து வச்சுட்டு போறாங்க, அல்லது பூமிக்குரிய அக்கவுண்ட்ல பணத்தை சேர்த்து வச்சுட்டு போறாங்க, நகைகளை சேர்த்து வச்சுட்டு போறாங்க, அப்படி சொல்லல. நாம நல்லவனா இருப்பதனால பிள்ளைகளின் பிள்ளைக்கு அழியாத சுதந்திரத்தை சேர்த்து வைக்கணும். ரெண்டு பாகம் இருக்கு. அப்போ பிள்ளைகளுக்கு நாம அழியாத ஒரு சொத்தை நாம சேர்த்து வைக்கணும். பூமிக்குரிய காரியங்களை குறித்து நம்ம சேர்த்து வைக்கிறதுல பெரிய பெருமை கிடையாது, அழிந்து போயிடும். பூமிக்குரிய எந்த ஒரு காரியமும் அழிந்து போகும். நமக்கு தேவை இருக்கலாம், ஆனா அது அழிந்து போயிடும். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவிக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. சரி, பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்கென்று சேர்த்து வைக்கப்படுகிறது.
ஒருவேளை சேர்க்க விடுறாரு தேவன், ரொம்ப காலத்துக்கு சேர்க்கும்படி செஞ்சுட்டே இருக்காரு. ஒரு நாள் அந்த ஆசை எடுத்து நீதிமானுக்கு கொடுக்க விரும்புறார். நல்லது, அவன் ரொம்ப கவனமா சேர்த்து வச்சா சேர்க்கட்டும். ஒரு நாள் தேவனுடைய இருதயத்தை மாத்தி இந்த ஆசையை கொடுக்கணும் அப்படி தேவன் திட்டம் வச்சிருக்கார். இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, தேவனானவர் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றார். அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் என்று ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப தேவன் இவனுக்கு அறிவையும் இன்பத்தை கொடுக்கிறார்னா அந்த நல்லவன் யாரா இருப்பாரு? தேவனுக்கு பயப்படுகிறவராக, தாழ்மை உள்ளவனாக இருப்பான். இந்த நல்லவன் தான் பிள்ளைகளுக்கு அழியாத சுதந்திரத்தை சேர்த்து வச்சுப்போம். அழிந்து போற காரியங்களினுடைய நம்பிக்கையை அவன் சேர்த்து வைக்க மாட்டான். அழிந்து போற காரியங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போயிடும். அது நமக்கு நித்தியத்தை தராது. அழியாத காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு நம்ம கொடுத்து போடுவதற்கு அதிகமாக விசுவாசத்துல வளர்க்கணும். தேவனுடைய வார்த்தையின் மேல அவங்க நம்பிக்கை நம்ம கொடுக்கணும். 2 தீமோத்தேயு 1:5 பாருங்க. அந்த விசுவாசம் இருந்தாதான் பிள்ளைகளுக்கு நம்ம சேர்த்து வச்சுட்டு போவோம். 2 தீமோத்தேயு 1:5 படிச்சோமா? அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, அந்த விசுவாசம் தொடர்ந்து அப்படியே வருது பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாச வார்த்தைகளை, அறிவை தரும் வார்த்தைகளை, ஞானமுள்ள வார்த்தைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுக்கணும். அதுதான் அழியாத சுதந்திரம். இந்த தாய்கள் எல்லாம், இந்த பாட்டிகள் எல்லாம் அப்படிதான் சொல்லிக் கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுது. உனக்கு பூமிக்குரிய காட்சி வேணுமா, ஆவிக்குரிய காட்சி வேணுமா, அல்லது பணம் பொருள் வேணுமா, இல்ல ஆவிக்குரிய காரியம் வேணுமா? தேவன் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம இவைகளை தேடுவோம்னா அவைகள் நமக்கு கொடுக்கப்படும். நம்முடைய தேவைகளுக்கு கொடுக்கப்படும். அதுல நமக்கு அச்சப்படவோ பயப்படவோ தேவையில்லை. தேவன் அதை தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். நமக்கு உண்ணவும் உடுக்கவும் நம்முடைய தேவைகளை சந்திப்பதாக தேவன் மத்தேயு 6 கொடுத்திருக்கார். சாலமோனை பாருங்க, காகத்தை பாருங்க, இதெல்லாம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு பிழைப்பூட்ட மாட்டாரா? நீங்க அவைகளை பார்க்கிலும் விசேஷித்த ஜனங்கள் என்று சொல்றார். அப்ப நிச்சயமாகவே நாம தேவனிடத்துல நம்பிக்கையா இருப்போம். மற்றொரு நாளில் இன்னொரு வசனத்தை நம்ம தொடர்ந்து படிச்சு முடிப்போம். இன்னைக்கு நம்ம நீதிமொழிகள் எந்த வசனத்து வரைக்கும் படிச்சிருக்கோம்? 22 வரைக்கும் படிச்சிருக்கோம். இப்ப மற்றொரு நாள் நம்ம அந்த வசனங்களை படிச்சு முடிச்சிருவோம். பிள்ளைகளை வளர்ப்பதை பற்றியும் சிகிச்சை செய்வதை பற்றியும் கொஞ்சம் இருக்கிறது. பிள்ளைகளை அப்படி நம்ம வளர்த்தா மட்டும்தான் நல்லா முறையில் வளருவாங்க. எப்படி தேவன் பிள்ளைகளை வளர்க்கும்படி சொல்லியிருக்காரு? அவங்க நம்ம கட்டாயப்படுத்தி வளர்க்கணுமா, அன்போடு வளர்க்கணுமா, அதையும் சொல்லியிருக்காரு. பெரிய பிள்ளைங்களை எப்படி சிகிச்சை செய்ய முடியும்? இல்ல அடிக்க முடியாது. கண்டிப்பா அடித்ததுனால அவங்க திருந்துவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அப்படியான எப்படி அந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும் சொல்லி நம்ம வரும் நாட்கள்ல கத்தஸ்தமானால் பார்ப்போம். நம்ம ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. இந்த வகுப்பிலே பங்கு பெற்று பக்தி விருத்தி அடையும்படியாக உங்களுடைய பிள்ளைகளை காத்துக் கொண்டதற்காக நன்றி. பிதாவே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாச வார்த்தைகளையும், யாரோடு எங்களுடைய பிள்ளைகள் தோழமை வைத்துக் கொள்கிறார்கள் என்பதையும், கர்த்தருக்கு பயந்தவர்களோடு தோழமை வைத்துக் கொள்கிறார்களா, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற, கேட்கிற, கீழ்ப்படுகிற பிள்ளைகளோடு தோழமை வைக்கிறார்களா என்பதை கவனித்து பார்க்கிற பெற்றோராய் இருக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும். பிதாவே, இந்த பூமிக்குரிய பொருட்களும் மாயான காரியங்களும் அழிந்துவிடும். ஆகவே நாங்கள் தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறிந்து தேவனுக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துவீர். பிதாவே, அடிமையாயிருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் தேவையெல்லாம் கொடுத்து உங்களை உயரத்திலே வைத்து, அடிமையான யோசேப்பை நீர் பார்வோனுடைய அரண்மனையில வைத்து, அடிமையாய் அழைக்கப்பட்ட தானியேல் 3 வாலிபர்களையும் நீர் அரசாங்கத்தில் மேன்மையாய் உயர்த்தினீர். பிதாவே, நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறிந்து நாங்கள் ஞானிகளோடு தோழமை பண்ணுகிற பொழுது, விசுவாச வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிற பொழுது நிச்சயமாய் எங்களை உயர்த்துவீர்.
இந்த அற்பமான அழிந்து போகிற மாயான இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து தேவனை அறிவுள்ள வார்த்தைகளை விட்டு விடுவோம் என்றால் பிதாவே எங்களுடைய காரியங்கள் பாவமான செயலா இருக்கும். ஆகவே கவனித்தறிந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று, யாரோடு எங்களுடைய தோழமை இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். பிதாவே இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள ஞானமுள்ள இதயத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க. பிதாவே இது ஒரு கடினமான காரியம் அல்ல. ஞானிகளையும் மூடரையும் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்கிற அறிவாளிகளையும் தேவனுடைய வார்த்தையின் பின்பற்றாத மக்களையும் அறிந்து கொள்வது எங்களுக்கு லேசான காரியம். ஆகவே உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளை நேசிக்கவும் அதற்கு ஆதரவாய் இருக்கவும் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மையான காரியங்களை தாரும். உம்முடைய பிள்ளைகளை நீ நேசித்தருளும். பிதாவே இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை பரத்திலிருந்து தந்து ஆசீர்வதியும். பலவீனமான சுகவீனமான பிள்ளைகளுக்கும் தேவையுள்ளோருக்கும் நீர் தேவைகளை தந்து ஆசீர்வதியும். இந்த பூமியிலே என்னுடைய ஆண்டவர் மிகுந்த உபத்திரவங்களோடும் துன்பங்களோடும் பாடுபட்டது போல நாங்களும் இவ்வாறு பாடுபட்டு மேன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த வகுப்பிலே கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து பலப்படுத்தி காத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம் பிள்ளைகள்.